பசங்களா, வெரி குட் ஈவினிங். இன்னைக்கான மார்க் ரூம்ல நம்ம சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல இருந்து எக்ஸாம்பிள் 2.9 வந்து பார்க்கலாம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோ டோட்டலா இதுல வந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இந்த 6 கொஸ்டின்ல நான் 2 கொஸ்டின் சால்வ் பண்ண போறேன். ரிமைனிங் 4 கொஸ்டினுக்கு வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. சரிங்களா? சோ இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாமா? சோ டோட்டலா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க பாருங்க. Z1, Z2, Z3 அப்படினு. சோ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கான மாடுலஸ் ஆஃப் Z வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. சோ மாடுலஸ் ஆஃப் Z அப்படிங்கிறது என்ன? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனோட ஆரிஜின்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆர்கன் பிளேன்ல லொகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான். சரிங்களா? சோ அதுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாமா? சோ மாடுலஸ் ஆஃப் Z க்கான ஃபார்முலா என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சோ இதுதான் வந்து மாடுலஸ் ஆஃப் Z கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சோ இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Z1 வந்து நான் எடுத்துக்க போறேன். Z1 is equal to 3 plus 4i. இதுல எது வந்து ரியல் பார்ட் 3, எது வந்து இமேஜினரி பார்ட் 4 plus 4. சரிங்களா? சோ இப்போ என்ன செய்யலாம்? மாடுலஸ் ஆஃப் Z ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இங்க மாடுலஸ் ஆஃப் Z1 that is equal to square root of ரியல் பார்ட் 3 அப்ப 3 ஸ்கொயர் plus இமேஜினரி பார்ட் வந்து 4 அப்ப 4 ஸ்கொயர். சோ இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வரும்? √25. சோ √25 கான வேல்யூ என்ன? 5. கரெக்ட்டா? சோ இதே மாதிரி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் Z2 and மாடுலஸ் ஆஃப் Z3 இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத சால்வ் பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே? சோ அடுத்ததா நாம செய்ய வேண்டியது Z1 Z2 ஆட் பண்ணிட்டு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்டன்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கான மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சோ இப்போ Z1 Z2 ஆட் பண்ணலாமா? Z1 that is equal to 3 plus 4i. அடுத்தது Z2 என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? 5 minus 12i. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது ரொம்ப ஈஸி, நார்மல் அடிஷன் தான். Z1 plus Z2 that is equal to first real part add பண்ணுங்க, 3 plus 5 that is 8. அடுத்தது imaginary part add பண்ணுங்க, plus 4i minus 12i அப்படினா minus 8i அப்படினு கிடைக்கும். ஓகே? சோ இப்போ இந்த ரிசல்ட்டுக்கான மாடுலஸ் ஆஃப் Z கண்டுபிடிக்கணும். சோ அப்ப மாடுலஸ் ஆஃப் Z1 plus Z2 that is equal to square root of 8 square plus of minus 8 square. சரிங்களா? சோ இப்போ இத சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வருது? square root of 128. 128 நம்ம எப்படி எழுதலாம்? ஷார்ட்டா √64 into 2. அப்ப 64 ரூட்டுக்கு வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 8√2 அப்படின்னு கிடைக்கும். கிளியரா? சோ இதே மாதிரி அடுத்த 2 क्वेश्चनக்கான ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணிட்டு என்ன வரும் அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எஸ். சோ இந்த செஷன் புரிஞ்சிருக்கும் அப்படி நான் நம்புறேன். சோ எஸ், இது பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Thank you guys. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चनல மீட் பண்ணலாம்.